அருணாச்சலனே சிவ சிவனே ஹரஹரனே அனல் மாமுகனே சிவ சிவனே அக்னீஸ்வரனே ஹர ஹரனே அஷ்டலிங்கனே அர்த்தநாரீஷ முக்திபுரீஸ்வர போனே அதிசயம்னா என்னன்னு பாருங்க. பக்கத்துல ஒரு பாலி மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியும் பாருங்க. கண்ணு வடிவத்தில் இருக்கக்கூடிய பாலி வந்துங்க, இந்த பாலியினுடைய அதிசயம் வந்து தற்செயலா உருவான பாலிங்க. இந்த பாலியில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வராங்க. அப்படி சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறம் இந்த தீர்த்தத்தை வந்து வர்ற மக்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே தீர்த்தத்தை குடிக்கவும் கொடுக்குறாங்க, தலையில் தெளிச்சிக்கவும் கொடுக்குறாங்க. அப்படி வாங்கி தெளிச்சிட்டு போனவங்க, குடிச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த பீடை பிணிகள்லாம் நீங்கி சுகமா இருக்கிறதா சொல்லி வந்துட்டு போறவங்க எல்லாம் சொல்ல எல்லாமே ஒரு அதிசயமா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு முறை வந்து நீங்களும் இந்த பாலியில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வந்து பயன்படுத்தி பாருங்க. இந்த கோயிலினுடைய அதிசயமும் இந்த பாலி கண்ணு வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலியினுடைய தீர்த்தத்தினுடைய அதிசயத்தையும் நீங்களும் ஒரு தடவை வந்து பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அதனுடைய அதிசயம் என்னங்கிறது தெரியும். தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க. நன்றி, வணக்கம். அருணாச்சலனே சிவ சிவனே ஹரஹரனே அனல் மாமுகனே சிவ சிவனே அக்னீஸ்வரனே ஹர ஹரனே அஷ்டலிங்கனே அர்த்தநாரீஷ முக்திபுரீஸ்வர போனே அதிசயம்னா என்னன்னு பாருங்க. பக்கத்துல ஒரு பாலி மாதிரி உங்க கண்ணுக்கு தெரியும் பாருங்க. கண்ணு வடிவத்தில் இருக்கக்கூடிய பாலி வந்துங்க, இந்த பாலியினுடைய அதிசயம் வந்து தற்செயலா உருவான பாலிங்க. இந்த பாலியில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை எடுத்து சிவபெருமானுக்கு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வராங்க. அப்படி சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணதுக்கு அப்புறம் இந்த தீர்த்தத்தை வந்து வர்ற மக்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே தீர்த்தத்தை குடிக்கவும் கொடுக்குறாங்க, தலையில் தெளிச்சிக்கவும் கொடுக்குறாங்க. அப்படி வாங்கி தெளிச்சிட்டு போனவங்க, குடிச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த பீடை பிணிகள்லாம் நீங்கி சுகமா இருக்கிறதா சொல்லி வந்துட்டு போறவங்க எல்லாம் சொல்ல எல்லாமே ஒரு அதிசயமா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஒரு முறை வந்து நீங்களும் இந்த பாலியில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வந்து பயன்படுத்தி பாருங்க. இந்த கோயிலினுடைய அதிசயமும் இந்த பாலி கண்ணு வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த பாலியினுடைய தீர்த்தத்தினுடைய அதிசயத்தையும் நீங்களும் ஒரு தடவை வந்து பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அதனுடைய அதிசயம் என்னங்கிறது தெரியும். தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்க. நன்றி, வணக்கம்.